கைஸ் நம்ம வண்டி இது ப்ராப்ளமா வண்டி மாற்றி விட்டாங்க. இப்போ நம்ம மாறி அந்த வண்டியில் ஏறணும். இப்போ நம்ம வாங்க பேருண்ணா பேரு சொல்ல மாட்டியா? சுத்தமாக தண்ணி இல்லை, ஃபுல்லாக காலியாக இருக்கு. கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு தண்ணி கொட்டுது. சுத்தமாக தண்ணி இல்லை. ஆனந்தபுரி எக்ஸ்பிரஸில் தான் வந்தோம். ஸோ வந்துட்டு காலையில் இங்கே 6:10 இறக்கி விட்டாங்க. நம்ம அப்படியே சின்னதாக அந்த போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ ஒரு இந்த தண்ணியில் நம்ம கண்டிப்பாக குளிக்க முடியாது. அவ்வளோ தண்ணியில் போய் அடிச்சு பிடிச்சி நம்மளால குளிக்க முடியாது. ஸோ பார்த்தாச்சு, அவ்வளோதான், அப்படியே கிளம்பலாம். ஏன்னா லேடிஸ்லாம் நிறைய குளிச்சுட்டு இருக்காங்க, இந்த வீடியோவும் எடுக்கக்கூடாது. ஸோ அதனால இது ஃபுல்லாக வருங்களா? 1 2 3 4 5. ஓ, இதுக்கு தான் 5 ஏறுவாங்களா? இது 1 2 3 4 5. ஓ, இதனால தான் 5 ஏறுன்னு சொல்றது. பெரிய வித்தியாசம்லாம் இல்லைங்க, நம்ம கோழி முட்டை மாதிரி தான் இருக்கு. ஓகே தான். பட் நான் சொன்னேன் இல்லைங்க, அது நம்ம சின்ன வயசில் அந்த காடை முட்டை எடுத்து சாணியில். வணக்கம், நான் உங்கள் சேன். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, நம்ம திருநெல்வேலியை ஒரு நாள் ட்ரிப்பில் எப்படி நம்ம நெல்லையப்பர் கோயில் அப்புறம் குற்றாலமும் ஒரே நாள் ட்ரிப்பில் எப்படி முடிக்கிறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம நெல்லையப்பர் வீடியோ போட்டாச்சு, நம்ம சேனலில் இருக்குது. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம அந்த நெல்லையப்பர் வீடியோ அப்படி பார்க்காதவங்க முதல்ல அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ட்ராவல் டீட்டெயிலாம் அதில் கொடுத்துருப்பேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா குற்றாலமுக்கு கிளம்பியாச்சு. ஸோ இங்கேருந்து பஸ்ஸில் தான் போக போகிறோம் நம்ம. ஸோ நம்மளுக்கு பஸ்ஸு இங்கேருந்து நம்ம கோயில் கட்டிருந்து நேராக பஸ் இல்லையாங்க. அதாவது தென்காசி போய் தென்காசியிலேருந்து தான் போகணும். அங்கே லோக்கல் பஸ் நிறைய இருக்கான். 2 கிலோமீட்டர் தானே தென்காசியிலேருந்து. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், முதல்ல இங்கே வெயிட் பண்ணுவோம். பஸ் வந்ததுன்னா நம்ம தென்காசி போய் தென்காசியிலேருந்து பஸ் மாறி போவோம். ஸோ அதெல்லாம் இங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளோதாங்க, பஸ் வந்துடுச்சு, பஸ் ஏறியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் வரும்னு சொல்கிறாங்க. ஒரு 1.5 மணிலேருந்து 2 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாங்க அப்படி போய் பார்ப்போம். நான் இந்த வீடியோ பண்ணுற நேரத்தில் எடுக்கிற நேரத்தில் பார்த்திங்கன்னா குற்றாலமில் சுத்தமாக தண்ணியே வரலைங்க. ஆனால் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற நேரத்தில் தண்ணி எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் எடிட் பண்ணி போகிறது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால் இந்த வீடியோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே சீனிக்கான ஒரு சீனரிஸுங்க. அதாவது பார்த்திங்கன்னா இந்த தெரிந்து பாருங்கள், இந்த மலையெல்லாம் திருநெல்வேலியில் ஆரம்பித்தது தென்காசி வரைக்கும் ஒரே லென்த்தியாக அப்படியே இருக்குங்க. அந்த மேற்கு தொடர்ச்சி மலை அவ்வளோ சூப்பராக இருந்தது. மேலே அந்த மேகங்கள்லாம் படிஞ்சு அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. கைஸ் நம்ம வண்டி இது ப்ராப்ளமா வண்டி மாற்றி விட்டாங்க. இப்போ நம்ம மாறி அந்த வண்டியில் ஏறணும். இப்போ நம்ம வாங்க, இன்னும் எவ்வளோ தூரம் போகுதுன்னு தெரியல. வண்டியில் எதுவும் ப்ராப்ளம், நம்ம வண்டி தான் இந்த வண்டியில் ஏறணும். பேருண்ணா பேரு சொல்ல மாட்டியா? என்ன பேரு கேட்டா? உங்க பேருண்ணா, உங்க பேரு மேடம் ஆதிராவா? ஆதிரா சொல்ல மாட்டீங்களா? சொல்ல மாட்டீங்களா? பாய் சொல்லிடுங்க. பாய் பாய். நம்ம வந்தாச்சு, குற்றாலம் இறங்கியாச்சு. ஆக்சுவலி குற்றாலத்துல தண்ணி வரலையாங்க. இப்போ அந்த மெயின் அருவியில தண்ணி வரலையா? இப்போ 5 அருவிக்கு தான் போகணுமா? சரி வாங்க நம்ம அப்படியே போவோம். ஸோ உங்கள் ஆட்டோக்காரங்க கேட்டாங்க, இங்கே தண்ணி வரலையா? ஸோ 5 அருவி தான் போகணுமா? ஸோ ஆட்டோக்காரங்க ஒரு 20 ரூபா கேட்குறாங்க ஒரு ஆளுக்கு. ஸோ நம்ம இந்த தண்ணி வர வரத்துக்கு நம்ம போயிட்டு என்ன பண்ண போகிறோம்? சும்மா இல்லைன்னா சும்மா அப்படியே ஒரு ரவுண்டு வந்துடுவோமா போயிட்டு. சரி வாங்க, நம்ம மெயின் அருவியில் தண்ணி எப்படி தான் இருக்குது, பாறை எப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் 5 அருவி போகலாம் வாங்க. பக்கம் தானே இருக்குது, சும்மா அப்படியே ஒரு விசிட் வந்துடுவோம். இதுதான் என்ட்ரன்ஸு. இதாக இருக்குது பாருங்கள், அப்படியே என்ட்ரன்ஸு. ஸோ இங்கே சீசன் டைம்லாம் அவ்வளோ கடைங்க இருக்கும், ஃபுல்லாக கடைங்களாக தான் இருக்கும்.
பார்த்தீங்கன்னா காலியாக இருக்கும், கடைங்களே இல்லை. ஏன்னா தண்ணியே வரல. கேரளாவில் மழை பெஞ்சா தான் இங்கே தண்ணி வரும். இங்கே பாருங்க, ஃபுல்லாக காலியாக கிடக்கு. எல்லா கடைகளும் வீடு தான் இருக்குது, 1-2 கடைங்க தான் இருக்குது. ஸோ இது வந்து அன்சீசன் நினைக்கிறேன். ஃப்ரூட்ஸ் வெரைட்டி இருக்குது பாருங்க. இது என்ன பழம்னு தெரியல. இல்லை ஒன்றும் இல்லை. இவ்வளோ வெரைட்டி ஃப்ரூட்ஸ் வச்சுருக்காங்க பாருங்க, பொம்மை கடை. பட் இங்கெல்லாம் வாங்கணும்னா பார்கின் பண்ணி தான் வாங்கணும், நம்மளுக்கு அது வாங்க தெரியாது. நாங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கேங்க. அப்புறம் அப்போ வந்து நைட்டில் வந்தோம். அந்த இதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. இப்போ வந்து நைட்டில் வந்ததுனால சரியாக பார்க்க முடியல. இப்போ வந்து பகலில் வந்திருக்கும், பட் தண்ணி இல்லை. அன்றைக்கி வந்து தண்ணி, அப்போ அவ்வளோ தண்ணி இருந்தது. இப்போ தண்ணி இல்லை. திருக்குற்றாலேஸ்வரர் திருக்கோயில். இது ரொம்ப பழமையான கோயில் தாங்க. இது எல்லாமே கோயில் தான் பாருங்க, எல்லாம் பழைய கோயிலுங்க. இல்லை அது வரைக்கும் இருக்கு கோயில். சுத்தமாக தண்ணி இல்லை, ஃபுல்லாக காலியாக இருக்கு. கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு தண்ணி கொட்டுது, சுத்தமாக தண்ணி இல்லை. கொஞ்சோண்டு அது கொஞ்சமான தண்ணி வந்துட்டு இருக்கு, சுத்தமாக தண்ணியே இல்லை. பாருங்கள் அவ்வளோ காலியாக கிடக்குது. ஒரு சீசனில் வந்து கொஞ்சம் பேர் செத்துட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க இல்லைங்க. ஸோ இது ஃபுல்லாக தண்ணி வந்துருச்சு. இது ஃபுல்லாக தண்ணி ஏறி மேலெல்லாம் தண்ணி வந்துச்சு. அப்போ தான் வந்து கொஞ்சம் பேர் செத்து போயிட்டான்னு சொல்லி சொன்னாங்க. இதெல்லாம் ஃபுல்லாக தண்ணி. அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ தண்ணி வந்துருக்குன்னு பார்த்துக்கங்க. இப்போ பார்த்தா சுத்தமாக தண்ணி இல்லை, ஃபுல்லாக காலியாக கிடக்குது. நம்ம அப்படியும் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு போக வேண்டியதாக போச்சு. ஸோ இங்கே தண்ணி வரலையா, இப்போ 5 அருவியில் தண்ணி வருதான். இப்போ நம்ம போயிட்டு வெளியே போயிட்டு 5 அருவி, இப்போ ஒரு ஆட்டோ ஷேர் ஆட்டோவில் வந்து 15 ரூபா 20 ரூபா தான் கேட்குறாங்க. வெளியே போயிட்டு நம்ம 5 அருவியில் போய் குளிச்சுட்டு அப்படியே நம்ம சென்னை கிளம்பிடலாம். அதாவது இதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1 டே ட்ரிப்பில் தாங்க பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ 1 டே ட்ரிப்புனா நம்ம ஒரு நாளில் வந்து இந்த திருநெல்வேலியை கவர் பண்ணிட்டு முடிச்சுட்டு போகிறதுக்கு தான். ஸோ காலையில் நம்ம வந்து சாட்டர்டே வந்து சாட்டர்டே நைட்டு கிளம்பணும். சாட்டர்டே நைட்டு 7:30 கிளம்பணும். 7:30னா 7:40 ஆனந்தபுரி எக்ஸ்பிரஸில் தான் வந்தோம். ஸோ வந்துட்டு காலையில் இங்கே வந்து 6:10க்குலாம் இறக்கி விட்டாங்க. நம்ம அப்படியே வந்து சின்னதாக அந்த போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ ஒரு ஹோட்டலில் வந்து 200 கொடுத்துட்டு தான் குளிக்கிறதுக்கு எல்லாத்தையும் எல்லாம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்கு ஒரு 200 கேட்டாங்க. கொடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு காலையில் அந்த கோயிலை போய் முடிச்சுட்டு வந்துட்டோம். காலையில் போயிட்டு 9 மணிக்கு போனோம், 10:30 மணிக்கெலாம் வெளியே வந்தாச்சு, 11:30. ஸோ இப்போ இதை முடிச்சுட்டு அப்படியே கிளம்புறதுக்கு ஒரு 1:30 மணிக்கு கிளம்புனோம்னாலும் நம்ம திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்கு வந்து ஒரு 3-3:30 ஆகிடும். போய் சாப்பிட்டு அப்படியே பஸ்ஸில் ஏறி உட்காந்தோம்னா வெடிக்காலையில் ஒரு 3 மணிக்கெலாம் நம்ம சென்னை போயிடலாம். சென்னை போயிட்டு ஒரு 5 hours ரெஸ்ட் எடுத்துட்டு இப்போ கூட நம்ம ஆஃபீஸ் கிளம்பிக்க வேண்டியது தான். இதுதான் நம்மளுக்கு வந்து 1 டே ட்ரிப்பில் பிளானு. ஸோ பட்ஜெட் எவ்வளோ ஆச்சுன்னு கேட்டிங்கனாக்கா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1200 வரைக்கும் பட்ஜெட் ஆச்சு. ஏன்னா அன்ரிசர்வ்டில் டிக்கெட் வந்து ட்ரெயினில் வந்து 225 தான். ஸோ வரது 220, போகிறது 225. எவ்வளோ ஆச்சுன்னா ஒரு 450 முடிஞ்சிச்சு. ப்ளஸ் ஒரு சாப்பாடு அங்கேருந்து இங்கே திருநெல்வேலியில் இங்கே வரதுக்கு ஒரு 100, அதெல்லாம் சேர்த்து ஒரு 1000 rupees நான் இந்த பட்ஜெட்டை முடிச்சிட்டேன். ஸோ வாங்க இப்போ வந்து நம்ம 5 அருவிக்கு போயிட்டு குளிச்சுட்டு அப்படியே கிளம்புவோம். காலை வைக்கிறதுக்கு இடம் இருக்காதுங்க. ஏன்னா நான் ஒன்ஸ் வந்து பார்க்கும்போது அந்த நைட் டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா காலை வைக்கிறதுக்கு இடம் அவ்வளோ ஃபுல்லாக இருக்கும். எல்லாம் வந்து ஐயப்பன் பக்தர்கள் தான். அதுக்கடுத்து ஸ்கூல் டூர்லாம் வர பசங்களாம் வந்துருந்துங்க. ஸோ நான் நைட் டைமில் வந்து நைட்டு ஒரு 3 மணி இருக்கும் இங்கே வந்து இது பண்ணும்போது அவ்வளோ கூட்டம் 3 மணிக்கெலாம். அவ்வளோதாங்க, நம்ம ஆட்டோ ஏறியாச்சு. ஆட்டோவுக்கு வந்து 20 rupees சார்ஜ் பண்ணாங்க ஒரு ஆளுக்கு. ஸோ இங்கேருந்து வந்து 5 கிலோமீட்டர் 5 இருக்குது. ஸோ நம்ம அப்படியே ஆட்டோவில் போயிட்டுருக்கோம். ஸோ வந்தாச்சு 5 அருவிக்கிட்ட. ஸோ இதுதான் தண்ணி இங்கேயும் கம்மியாக தான் வருது, இன்னும் ஜாஸ்தியெல்லாம் இல்லை. பாருங்கள் அந்த கொஞ்சம் கட்ட தண்ணி எவ்வளோ பண்ணிக்கிறாங்க பாருங்கள். இங்கே தண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்
கொஞ்சமாக தான் கொட்டிகிட்டு இருக்கு. அது இப்போ எப்படி குளிக்கிறதுன்னு தெரியல. பாருங்க இப்படியே போகணும் பொழுது நான் முன்னாடி போனது அந்த பக்கம் வந்துட்டேன். முன்னாடி அந்த பக்கம் வந்துட்டேன், வழி இல்லை. ஸோ இப்படி தான் இறங்கணும். இந்த தண்ணியில் நம்ம கண்டிப்பாக குளிக்க முடியாது. அவ்வளோ தண்ணியில் போய் அடிச்சு பிடிச்சி நம்மளால குளிக்க முடியாது. ஸோ வந்து பார்த்தாச்சு, அவ்வளோதான். அப்படியே கிளம்பலாம். ஏன்னா லேடிஸ்லாம் நிறைய குளிச்சுட்டு இருக்காங்க, இந்த வீடியோவும் எடுக்கக்கூடாது. ஸோ அதனால் வந்து நம்ம அப்படியே பார்த்தாச்சு, கிளம்பியாச்சு. தண்ணி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ அந்த மெயின் அருவிலையும் இல்லை, 5 அருவிலும் ரொம்ப கம்மியாக வருது. ஸோ நம்ம இதாட அப்படியே வீடியோ முடிச்சுட்டு கீழே இறங்கி போயிடுவோம். நேராக திருநெல்வேலி போயிட்டு பஸ்ஸை பிடிச்சி சென்னை கிளம்புவோம். வேற எங்கே ப்ரோ அங்கே தண்ணி வரும்? கும்பாவரட்டி இருக்குது. கும்பாவரட்டி அப்புறம் எருமசாடி ஃபால்ஸ் இருக்குது. ஓகே. அதெல்லாம் எப்போமா தண்ணி இருக்கும். அச்சங்கோல் ஆரியங்காவு போகிற பாதையில் ஃபுல்லாக ப்ரைவேட் ஃபால்ஸ் நிறைய இருக்குது. ஓகே. அது எல்லாம் கேரளா சைடு உள்ள இடங்க. ஆமாம், கேரளா பார்டர். ஓகே உள்ளே விடுவாங்க, நம்ம குளிக்கலாம். ஆனால் இதுக்கு என்ன பே பண்ணணுமா இல்லை? அதெல்லாம் ஒன்று கும்பாவரட்டி எருமசாடியெல்லாம் ஒன்றும் பே பண்ண வேண்டியது இல்லை. ஓகே. மிச்ச ப்ரைவேட் ஃபால்ஸ்லாம் நிறைய இருக்குது. அதுக்கு வந்து ஆள் இருந்தால் பே பண்ணல, நம்ம பாட்டு பிடிச்சிக்கலாம். ஏன்னா அங்கே வந்து தண்ணி அடிச்சுட்டு பாட்டிலாம் போடுறாங்க. அதை கொஞ்சம் நியூசன்ஸாக இருக்குன்னு அது நம்ம ஆளுங்க போயிட்டு தண்ணி அடிக்கிறாங்கிறதுக்காக அங்கே தண்ணி அடிக்கிறாங்க, வேற தப்பான இன்லீகலாக பண்ணுறாங்க. ஓகே. அதனால அங்கெல்லாம் லாக் பண்ணி வச்சிருக்காங்க. இது 2 மட்டும் ஃபாரஸ்ட் கண்ட்ரோல் இருக்கு. ஆனால் இப்போ போனால் இது பண்ணலாம், பார்க்கலாம். தண்ணி இருக்குது, தண்ணி வரும், எப்போவுமே வரும். அந்த சம்மர்லேயே வரும், பீக் சம்மர்லேயே தண்ணி. சூப்பர். 23, 24 இங்கே மழை ஸ்டார்ட் ஆகுங்களா இப்போ? ஆனால் நேற்று பேஞ்ச மழைக்கு தான் இது இந்த தண்ணி. கொஞ்சம் மழைக்கு தண்ணி. ஓகே. இதுக்கு முன்னாடி தண்ணி கிடையாது. நான் நைட்டுலாம் நைட்டுலாம் ஒன்றுமே இல்லை, சுத்தமாக காஞ்சி போய் தான் இருக்கு. ஸோ இப்போ சீசன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது? இந்த 15ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஆக்சுவலாக 20ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு ஆரம்பிக்கும். இந்த மாதம், அதாவது வந்து வர 4 நாளுக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து ஆனால் 2 நாளைக்கு முன்னாடி வந்து காஞ்சி போய் தான் இருந்தது. நேற்று பேஞ்ச மழைக்கு தான் ஆமாம், இந்த அளவு தான் விழுது. கடைசி இருக்கு பாருங்க. ஆமாம். அதான் வந்து நேற்றுக்கு கொஞ்சம் மழை. இந்த லாஸ்ட்ல இருக்கு அந்த இடம் மட்டும் தான் வந்து தண்ணி ஊற்றிட்டு. ஆமாம், இங்கே கடையனூர் அங்கிட்டு மழை பெய்யும், இங்கே வந்துடுது. கேரளாவில் பெஞ்சா ஃபுல்லாக வந்துடும். இது ஃபுல்லாக வருங்களா? 1, 2, 3, 4, 5. ஓ, இதுக்கு தான் 5 அருவிங்களா? இது 1, 2, 3, 4, 5. ஓ, இதனால தான் 5 அருவின்னு சொல்றது, 5 ஃபால்ஸ். ஓகே. தேனருவி அது எங்க இருக்கு? மேலே போகும். இது இன்னும் மேலே போகணுங்களா? அங்கே தண்ணி வருதா? அங்கே தண்ணி இப்போதைக்கு இதில் மட்டும் தான் தண்ணி ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே. சரி, ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். நம்ம அண்ணா கிட்ட காடை முட்டை சொல்லியிருந்தோம். காடை முட்டை ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ 50 ரூபாயும் காடை முட்டை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதான் ஃபஸ்ட் டைம் சாப்பிடுவோம். ஊரில் இருக்கும்போது இந்த சாணியில் முக்கி வச்சு சுட்டு சாப்பிடுவோம். அதோட டேஸ்ட் வேற. பற்றி இது எப்படி இருக்குன்னு தெரியல, பார்ப்போம், டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். காடை முட்டை வந்துடுச்சு. ஸோ சூடு ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டாரு. பார்க்கலாம் எப்படி டேஸ்ட் எப்படி இருக்கு. பெரிய வித்தியாசமா இல்லைங்க, நம்ம கோழி முட்டை மாதிரி தான் இருக்கு. ஓகே தான். பட் நான் சொன்னேன் இல்லைங்க, அது நம்ம சின்ன வயசுல அந்த காடை முட்டையை எடுத்து சாணியில் உருண்டை பிடிச்சி சுட்டு சாப்பிடுவோம். தீயில நெருப்பில் சுட்டு சாப்பிடுவோம். இதுதான் வந்து எங்கள் சின்ன வயசுல ஸ்நாக்ஸ். நான் ஊரில் இருக்கும்போது, வில்லேஜில் இருக்கும்போது. ஸோ அது டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கு. அது லெவல் வேற லெவல் டேஸ்ட் அது. பட் இது வந்து நம்ம சாதாரணமாக கோழி முட்டை மாதிரி தான் இருக்குது. வாங்கிக்கலாம். இங்கே பாருங்கள், துணி கடைங்களில் நிறைய இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மசாலா ஐட்டம்ஸு இதெல்லாமே நிறைய இருக்குங்க. பார்த்தீங்கன்னா பாருங்கள், எல்லாம் எவ்வளோ மசாலா ஐட்டம் வச்சுருக்காங்க பாருங்கள். இல்லை இதெல்லாம் வந்து நீங்க இந்த விலையில போடுறீங்களாமா இல்ல வெளியில இருந்து வாங்கிட்டு வந்து சேல் பண்றதாம்மா? இது அவங்க கிட்ட தான் பேசலாம். நீங்க எல்லாம் சேல் பண்ண இது விலையிற பொருள் தான் நீங்க இது பண்றதா? ஓகே. இல்ல எதுவும் வேணாம், நான் சும்மா அப்படியே வீடியோ கவர் பண்ணிட்டு இருந்தேன். சரி, நல்லா இருக்குங்களா? இந்த வந்து எல்லாமே 100 ரூபாய்.
இதில் கிடக்கிற பாய் நீங்கள் என்ன எல்லாம் 100 ரூபா பாய். இது என்ன ஐட்டம் இது? குறிஞ்சிக்காய் கால் வெடிப்பு. என்ன பருப்பு? கால் வெடிப்புக்காக இது எப்படி யூஸ் பண்ணால் உள்ள ஒயிட்டாக பருப்பு இருக்கும். ஓகே. அதை எடுத்து நைட்டு படுக்கும்போது தேங்காயில் உரிச்சு போட்டீங்கன்னா கால் ஒரு பித்த வெடிப்பாக கொடுக்கும். குறிஞ்சிக்காய் அது சார். ஓகே. ஸோ இது என்ன ஐட்டம்? முல்தானி மெட்டி. முல்தானி மெட்டி. ஓகே. மூத்த அப்ளை பண்ணுறது. இதெல்லாம் இந்த தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்து போடுறது இந்த ஐட்டம்லாம். இதெல்லாம் பிரியாணி மசாலாங்க. பாருங்கள் இந்த இதெல்லாம் தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. இதெல்லாம் நம்ம ஊரில் கிடைக்கிறது தான். வித்தியாசமாக எதுவும் இல்லை. ஓகே தான். எல்லா ஐட்டமும் இருக்குது. எல்லா மசாலா ஐட்டமும் வச்சுருக்காங்க. இது வந்து ஆதாரம் பூங்களா? சூட்டுக்கு நல்லது, பாடி ஹீட்டுக்கு நல்லது. ஓகே ஓகே. எவ்வளோ ப்ரைஸ் வருது? 100 ரூபா பாக்கெட்டுக்கு 200 ரூபா பாக்கெட் சைஸ் வேறு. ஓ சரி சரி. இதெல்லாம் வந்து இந்த கடைக்கெலாம் 100 ரூபா பாக்கெட். இந்த கணக்கு இது இங்கே உள்ளது எல்லாமே 100 ரூபா. கிலோ 200 ரூபா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்க விளையாட சாமான் அது இதுன்னு சொல்லி வச்சுருக்காங்க. லேடிஸு இது. அப்புறம் இங்கே ட்ரெஸ்ஸெலாம் வச்சுருக்காங்க. டிஷர்ட்லாம் பார்த்தீங்கன்னா டிஷர்ட்டு நிறைய இருக்குது. ஷார்ட்ஸ்லாம் கூட இருக்குது. ஷார்ட்ஸ்லாம் என்ன ப்ரைஸ் வருது ஐயா? 120 120. ஸோ அவ்வளோதான் கைஸ். நம்ம அப்படியே பஸ் ஏறி கிளம்பியாச்சுங்க. பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்து நிறைய டைம் இருக்குது. ஸோ திருநெல்வேலியை சும்மா அப்படியே ஒரு பஸ்லேயே ஏறி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே கிளம்பிடும். ஏன்னா நம்மளுக்கு வந்து 7:15 தான் ட்ரெயின், அனந்தபுரி எக்ஸ்பிரஸ்ஸு. நம்ம குளிக்காததுனால நம்ம இவ்வளோ சீக்கிரம் கிளம்ப வேண்டியதாக போயிடுச்சு. இப்போ சப்போஸ் நம்ம ஃபால்ஸில் குளிக்கிறோம் அப்படின்னாக்கா வந்து நம்மளுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துருக்கும். இன்னும் ஒரு 1 hour 2 hours எக்ஸ்ட்ரா ஆகிட்டு இருக்கும். நம்ம கொஞ்சம் கிளம்புறதுக்கு லேட்டாக இருக்கும். கரெக்டாக அந்த ட்ரெயினுக்கு வந்துட்டுருப்போம். அதனால் வந்து இப்போது நம்மளுக்கு டைம் நிறைய இருக்கிறதுனால சும்மா ஒரு இந்த திருநெல்வேலி டவுனை அதுக்கும் சும்மா ஒரு ரவுண்ட்ஸ் அடிச்சுட்டு அப்படியே கிளம்பிடுவாங்க. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ட்ராவல் கண்டென்ட் வந்து நிறைய நம்ம சேனலில் வரும். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே ஏதோ எக்ஸிபிஷன் மாதிரி ஏதோ போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா நம்ம டைட்டானிக் கப்பல், அந்த துபாயோட அந்த இது போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. பாய் பாய்.